நம்ம கோழி பார்த்தீங்கன்னா 2 கோழிந்து பொறுத்திருக்கு. இது எப்படி இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அத நல்லா தட்டி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கும், பசி எடுக்கிறதுக்கும் இந்த இஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத ஒரு தட்டில போட்டு வச்சிடலாம். இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மஞ்சள் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போறோம். மஞ்சள் ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னு சொல்லலாம். இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, தண்ணி ஆட் பண்ண போறோம். அது அந்த தண்ணி ரொம்பவே சுத்தமா இருக்கணும். அப்பதான் கோழிகளுக்கு எந்த நோயும் வராது. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் சூட ஆற வச்சு, அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் குடுங்க. கோழியும் பாருங்க நல்லாவே கோழி இதெல்லாம் குடிக்குதுங்க. இது ரொம்பவே இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்குது. இது நேச்சுரலாவே கிடைக்கக்கூடியது. இஞ்சியோட அளவும், மஞ்சளோட அளவும் ரொம்ப கம்மியா தான் போடணும். ஏன்னா, இது சின்ன குழந்தைங்கறனால தாங்காது. ஸோ, நீங்களும் குடுக்கும்போது கம்மியான அளவுல வாரத்துக்கு 3லேருந்து 4 நாள் குடுத்து வரலாம். இந்த மாரி ஃபார்மிங் டிப்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.